ஹலோ எவ்ரிவன். நீங்க பார்த்துட்டு இருக்குது தாசன் அகாடமி. நான் உங்க கிரிஷ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படும் அமிலங்களும், அவற்றின் மூலங்களும். இந்த பக்கம் இருக்கிறது ஆசிட்ஸ், அதோட சோர்ஸ் ஃபைல்ஸ் இங்க இருக்கு. ஓகேங்களா? அதோட மூலங்கள் இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போறது சிட்ரிக் ஆசிட்ஸ். சிட்ரிக் ஆசிட் எதுல இருக்குன்னா, சிட்ரஸ் பழங்கள். சிட்ரஸ் பழங்கள் இது வந்து எலுமிச்சை, ஆரஞ்சு, இந்த நார்த்தங்காய் இதெல்லாம் வந்து சிட்ரஸ் பழங்கள் அந்த லிஸ்ட்ல வரும். எலுமிச்சையோட pH எவ்வளோன்னு சொல்லுங்க? எலுமிச்சையோட pH வந்து கரெக்ட்டா 2 இருக்கும். எலுமிச்சையோட pH வந்து கரெக்ட்டா 2. இது லாக்டிக் ஆசிட். லாக்டிக் ஆசிட் எதுல இருக்குன்னா, புளிச்ச பால். இப்போ பால் புளிக்கிறதுல அதுக்கு ரீசனா இருக்குது லாக்டோபேசிலஸ் டெல்புரிக்கிங்கிற ஒரு வைரஸ் தான். இட் மீன்ஸ் வைரஸ் மீன்ஸ் பாக்டீரியா தான். ஓகே, வைரஸ் கிடையாது, பாக்டீரியா. அதுதான் வந்து பால் வந்து புளிக்க செய்யுது. அது வந்து தோழமை பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. அது வந்து 2012ல் நம்ம இந்திய அரசு வந்து அதை நம்ம தேசிய பாக்டீரியா லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. அது வந்து லாக்டிக் ஆசிட்ஸ். அது வந்து புளிச்ச பாலில் இருக்கும். புளிச்ச பாலோட pH எவ்வளோ இருக்குன்னு சொன்னீங்கன்னா, புளிச்ச பாலோட pH எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4.5. எக்ஸாக்டாக 4.5 தான் இருக்குது. ஓகே, புளிச்ச பால் அப்போ இருக்குது. அப்போ தூய பால் எவ்வளோ இருக்கும்? தூய பாலில் எக்ஸாக்டாக pH எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். ஓகேங்களா? இது ஃபார்மிக் ஆசிட். ஃபார்மிக் ஆசிட் ஓகே. ஃபார்மிக் ஆசிட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட IUPAC நேம் வந்து மெத்தனாயிக் ஆசிட். உங்களுக்கு ஃபார்மிக் ஆசிட்னு கொடுக்கலாம், இல்லை மெத்தனாயிக் ஆசிட்னு கொடுக்கலாம். ரெண்டுத்தில் எது வேணால் கொடுக்கலாம். நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். ரெண்டும் ஒன்று தான்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஃபார்மிக் ஆசிட் இருக்குன்னா, எறும்பு மற்றும் தேனீக்களின் கொடுக்குல இருக்கும். இப்போ இந்த எறும்போட லட்டின் நேம் தான் வந்து ஃபார்மிகா. ஓகேங்களா? ஸோ அந்த நேம்லேருந்து தான் இந்த ஃபார்மிக் ஆசிட் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு எறும்போட நேம் தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் அந்த ஃபார்மிக் ஆசிட்டை எறும்போட தேனீக்களின் கொடுக்குல இருக்குன்னு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு அதுவும் தெரிஞ்சிருக்கணும். எறும்போட லட்டின் நேம் வந்து ஃபார்மிகா. அதில் தான் ஃபார்மிக் ஆசிட். அதோட IUPAC நேம் வந்து மெத்தனாயிக் ஆசிட். அடுத்து பியூட்ரிக் ஆசிட். பியூட்ரிக் ஆசிட் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கெட்டு போன வெண்ணெயில் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து அஸ்டிக் ஆசிட். அஸ்டிக் ஆசிடோட IUPAC நேம் பார்த்தீங்கன்னா எத்தனாயிக் அமிலம். அது வந்து எதில் இருக்குன்னா வினிகர். வினிகரை வந்து காடின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வினிகர்னு சொல்லுவாங்க, காடின்னு சொல்லுவாங்க, இல்லை அஸ்டிக் ஆசிட்னு சொல்லுவாங்க, எத்தனாயிக் அமிலம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து வினிகருக்கு தான் வரும். உங்களுக்கு வினிகரோட pH எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 இருக்கும். வினிகர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, வினிகர் வந்து ஒரு பொருள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, இந்த ஊறுகாய் இதெல்லாம் வந்து வினிகர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் எதில் யூஸ் பண்ணுவாங்க? ஊறுகாய் அந்த மாதிரி கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிற பொருளில் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து டார்டாரிக் ஆசிட். புளி, திராட்சைலாம் வந்து டார்டாரிக். எப்படி உங்களுக்கு இது ஷார்ட்கட் வச்சுக்கலாம். டார்க்காக இருக்கும். இப்போ புளி, திராட்சைலாம் வந்து டார்க்காக இருக்கும். டார்டாரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ திராட்சை இருக்கு இல்லையா? அந்த திராட்சையோட pH எவ்வளோ இருக்கும்? திராட்சையோட pH எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். ஓகேங்களா? அடுத்து மாலிக் ஆசிட். மாலிக் ஆசிட் எதுன்னா ஆப்பிளில் இருக்கும். ஓகேங்களா? யூரிக் ஆசிட். யூரிக்னாலே தெரியும். யூரியா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? உரம். ஸோ யூரிக் ஆசிட் சிறுநீர் அதில் இருக்கும். ஆக்சாலிக் ஆசிட். ஆக்சாலிக் ஆசிட் எதுன்னா தக்காளி. இப்போ இந்த தக்காளி சாரோட pH எவ்வளோ இருக்கும்? தக்காளி சாரோட pH வந்து 4.2 இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ஸ்டியரிக் ஆசிட். ஸ்டியரிக் ஆசிட் எதில் இருக்குன்னா கொழுப்புகளில் இருக்கும். கோலிக் ஆசிட் வந்து எல்லாருக்கும் தெரியும், பித்தநீரில் தான் இருக்கும். அஸ்கார்பிக் ஆசிட். அஸ்கார்பிக் ஆசிட் வந்து கத்திரிக்காய். இந்த அஸ்கார்பிக் ஆசிட் வந்து இதுக்கும் கொடுப்பாங்க, சில இதில் ஆரஞ்சுலையும் கொடுப்பாங்க. அதாவது ஆரஞ்சுங்கிறது 9th புக்கில் கொடுப்பாங்க ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறதே ரெஃபர் பண்ணுங்கள். இப்போ ஆரஞ்சுன்னு இருக்கிற ஆப்ஷனில் வந்து நீங்கள் ஆரஞ்சே கொடுக்கலாம். ஆரஞ்சு இல்லாமல் கத்திரிக்காய் இருந்துச்சு அதை கொடுத்துங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எப்பவுமே ஸ்கூல் புக் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆரஞ்சும் கொடுப்பாங்க. அடுத்து அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸ் எதில் இருக்கும்? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ப்ரோட்டீன். மொத்தம் எத்தனை அமினோ ஆசிட்ஸ் இருக்குது? மொத்தம் 20 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 20 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. அதில் வந்து 9 வந்து எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். நியூக்ளிக் அமினோ எல்லாருக்கும் தெரியும். நியூக்ளிக்னாலே தெரியும், டிஎன்ஏல தான் இருக்கும். டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏல இருக்கும். அடுத்து அசிடைல் சாலிசிலிக் அமிலம் எதில் இருக்குன்னா ஆஸ்பிரின். ஆஸ்பிரின் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வலி நிவாரணி. எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆஸ்பிரின் வலி நிவாரணி. இப்போ சிலதோட pH பார்க்கலாம். இப்போ மனிதன் உமிழ்நீரில் pH எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6லேருந்து 8 வரைக்கும் இருக்கும். அடுத்து தூய நீரோட pH எவ்வளோ இருக்கும்? 7 இருக்கும். இப்போ மழை நீரோட pH எவ்வளோ இருக்கும்? அது வந்து 6.5 கிட்ட இருக்கும். ஓகேங்களா? அடுத்து காஃபியில் எவ்வளோ pH இருக்கும்? காஃபிக்கு 5.6. கரெக்டாக 0 எதில் இருக்கும்? 0 pH எதில் இருக்குன்னா HCl. அதுவும் எந்த HCl? 4% HCl தான் pH வந்து 0 இருக்கும். ஓகேங்களா? ஆரஞ்சு பழத்துக்கு pH வந்து 3.5 வரும். ஓகேங்களா? இப்போ ரத்த பிளாஸ்மா இது வந்து மேக்ஸிமம் கேட்குற கொஸ்டின். ரத்த பிளாஸ்மாவோட pH எவ்வளோன்னு கேட்பாங்க. ரத்த பிளாஸ்மாவோட pH வந்து 7.4 இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நான் சொன்னேன் கரெக்டாக HCl 4% HCl 0 இருக்கும். அப்போ கரெக்டாக pH ஓட ரேஞ்ச் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். 0 to
14 தான் pH ஓட ரேஞ்ச். இப்போ 0 வந்து HCl சொல்லிட்டேன் 4%. அப்போ 14 எதில் இருக்கும்? அப்படியே ஆப்போசிட் NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு அதே 4% தான். இதுக்கு தான் வந்து 14 இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாக்டாக அதுக்கு தான் 14 இருக்கும். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த பிஹெச்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு எதில் இருக்கும் இந்த பிஹெச்லாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 10th சயின்ஸில் பேஜ் நம்பர் 146 இது எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஹெச் ரேஞ்ச் வந்து ஒரு 1லேருந்து 12 அப்படியே ஆப்போசிட்டில் வந்து ஒரு 22 கொடுத்துருப்பாங்க. 22 பேர் கொடுத்து அதோட பிஹெச் எவ்வளோ இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த HCl NaOH இந்த NaOH வந்து எரிசோடான்னு சொல்லுவாங்க. காஸ்டிக் லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மனித ரத்த பிளாஸ்மா சொன்னோம் இல்லையா? மனித ரத்தத்தின் பிஹெச் மதிப்பு முதற்கொண்டு அதுவும் 7.4 தான். இதில் மனித ரத்தத்தின் பிஹெச் மதிப்புன்னு கேட்பாங்க, ரத்த பிளாஸ்மான்னு கேட்பாங்க, எப்படி வேணால் கொஸ்டின் கேட்பாங்க. உங்களுக்கு அது எக்ஸாக்டாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இப்போ அரைவேப்பிலை நீரிலிருந்து தூய நீரோட பிஹெச் மதிப்பு 7. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் எஸ்ஐ எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக படிச்சாகணும். எஸ்ஐ பிசிக்கு இதை நீங்கள் குரூப் 4 எழுத போகிறீங்கன்னா இந்த ஆசிட் இங்கே இதில் இருக்குது அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆனால் இது மெயினாக உங்களுக்கு எஸ்ஐயில் கேட்பாங்க. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இது இப்போ எஸ்ஐ எக்ஸாம் தள்ளி போட்டிருக்காங்க. ஸோ அழகாக இதை படிச்சுக்கிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்ப திரும்ப ரிப்பீட் ரிவிஷன் பண்ணுங்கள். இப்போ 20 அமினோ ஆசிட்ஸ் சொன்னேன், 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் சொன்னேன். இந்த 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் பேரும் என்ன சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ ஆஸ்பிரின் சொன்னால் வலி நிவாரணி சொன்னேன், அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேளுங்க. இப்போ என்ன சொல்லுங்கள், அதை நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இதில் எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. நான் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் நான் அதை கிளியர் பண்ணுறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இது டவுன்லோட் பண்ணிக்கங்க. இதோட லிங்க் வந்து நான் டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். அது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. நம்மளோட எல்லா மெட்டீரியலும் அதில் தான் நான் கொடுப்பேன். வேணுன்றவங்க ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.